நேர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட மொத்த கவனமும் இப்போ கொல்கட்டா மேல தான் இருக்கு. கொல்கட்டால அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டால இருக்கக்கூடிய ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில ஒரு 31 வயசு பெண் மருத்துவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அவங்க பணிபுரியிற இடத்துல வச்சே வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதற்காக பல மருத்துவர்களும், பல அமைப்புகளும் எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கான காரணம் என்ன? இந்த வழக்குக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு? இந்த வழக்கோட ஹிஸ்டரி என்ன? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கல்கட்டாவுல இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் மருத்துவமனையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த மருத்துவருடைய பெயர் வந்து மௌமிகா. இவங்களுக்கு 31 வயசு. இவங்க செஸ்ட் ரீஜியனுக்கான ஒரு டாக்டர். அதாவது பல்மனாலஜிஸ்ட். இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏசியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலா தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. பின்பு 1958ல தான் இது இந்தியன் கவர்மெண்டால எடுக்கப்பட்டு இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ மௌமிகா அவர்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஸோ இந்த பாலியல் வன்கொடுமை வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க ஒரு பயிற்சி டாக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு 36 மணி நேரம் தொடர்ந்து 36 மணி நேரம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. பயிற்சி டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான வேலை நேரங்கள் கொடுக்கறது வந்து நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 36 மணி நேர வேலைக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹால் அவங்களுடைய துறை, அதாவது பல்மனாலஜி துறைக்கு உட்பட்ட செமினார் ஹாலில் தான் வந்து அவங்க அந்த இரவுக்காக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி போய் படுத்திருந்திருக்காங்க. படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற அந்த டைம்ல தான் வந்து அவங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில 7 மணிக்கு அந்த கிளீன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்த பணியாளர்கள் வந்து அவங்கள ஒரு ரத்த வெள்ளத்துல தான் பார்த்துருக்காங்க. இதை பார்த்த அவங்க வந்து பிரின்சிபலுக்கு, காவலர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து காவலர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இருக்கிறதுலே ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த பகுதிக்கு வந்து பயங்கரமான விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் கிட்ட இருந்து மௌமிகா அவருடைய பெற்றோர்களுக்கு என்ன தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. ஆனா அந்த கால் போய் அடுத்த 22 நிமிஷத்திலே வந்து மறுபடியும் அதே அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் கிட்ட இருந்து உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து எந்த நியூஸுமே இல்லாம வெயிட் பண்ண வைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கப்புறமா போலீஸோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதே டைம்ல பிரின்சிபலை வந்து அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அப்படின்றவர் வந்து மீடியா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு சைக்கோ டாக்டர் அப்படின்ற காரணத்தினால தான் இவங்களுடைய உடம்புல வந்து இத்தனை காயங்கள்லாம் இருந்திருக்கு. அவங்களே அவங்கள வருத்திக்கிட்டு இந்த மாதிரியான சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதற்கப்புறமா மேலும் காவல்துறையோட விசாரணைக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காதுகள், கண்கள், மூக்கு, வாய் பகுதி, கழுத்து பகுதி, மேலும் அவங்களுடைய பிறப்புறுப்பு எல்லாமே வந்து பயங்கரமா தாக்கப்பட்டு அதுல எல்லாத்துலயுமே வந்து ரத்த கசிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய போன்ஸ், பெல்விக் போன், காலர் போன், அவங்களுடைய முதுகெலும்பு எல்லாமே வந்து பயங்கரமா வந்து தாக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்திருக்கு. இது ஒரு ரேப் கேஸ் அப்படின்றது, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இதை விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில சஞ்சய் ராய் அப்படின்றவர் வந்து குற்றவாளியா கைது செய்யப்படுறாரு. இவர் எப்படி கைது செய்யப்படுறாரு, எந்த அடிப்படையில் கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செமினார் ஹாலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் இவருடைய முகம் வந்து பதிவு செய்யப்படுது. அதில் 4 பேருடைய முகம் பதிவு செய்யப்படுது. அதில் இவருடைய வாக்குமூலம் தான் முன்னுக்கு பின்னா முரணா இருக்கு அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த செமினார் ஹாலுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காரு. வரப்போ ஒரு காதுல மட்டும்தான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருந்திருக்கு. இன்னொரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த பெண்ணுடைய உடல் பக்கத்துல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஷூலையும் வந்து இரத்தக்கரை இருந்திருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் சஞ்சய் ராய் அவர்கள் வந்து இந்த கேஸ்ல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. சஞ்சய் ராய் யாரு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு வயது 33. இவர் சிவிக் போலீஸ் வாலண்டியரா வந்து பணிபுரிகிறாரு. இவரை ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். காவல்துறைக்கு மறைமுகமாக பணிபுரியக்கூடிய ஒரு நபர். இவருக்கு கிட்டத்தட்ட 4 மனைவிகள். 3 மனைவிகளுமே இவரை விட்டு பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யறாரு அப்படின்ற அடிப்படையில் இவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம போலீஸோட விசாரணையில இவருடைய செல்போனையும் வந்து அதுலயும் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில என்ன தெரிய வருது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு புறம்பான நிறைய செக்ஷுவலா பான் வீடியோஸ் வந்து இதுல இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் சஞ்சய் ராய். அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌமிகா அவர்களுடைய கால் வந்து 90 டிகிரிக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கு, கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். 90 டிகிரிக்கு இப்படி, அதாவது இப்படி இருக்கக்கூடிய கால் வந்து இந்த லெவல், இதுதான் 90 டிகிரி, இந்த லெவலுக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு ஆளால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஹெச்ஓடியா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரே வந்து இதை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரே ஒரு நபரால இப்படி இத்தனை வன்கொடுமைகளை செஞ்சு அவங்களால பாலியல் ரீதியாக இந்த மாதிரியான வன்கொடுமை செஞ்சிருக்க முடியாது, இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர் கண்டிப்பா ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய சந்தேகத்துக்கு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சஞ்சய் ராய் வந்து ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸராகவே இருந்தாலும் ஒரே நபரா இந்த பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஹெச்ஓடியே வந்து சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்க்கு வந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் மருத்துவர்கள் சைட்ல இருந்தும் பல அமைப்புகள் சைட்ல இருந்தும் கொடுக்கப்பட்டதுனால இந்த வழக்கு வந்து சிபிஐ கிட்ட கொண்டு போடும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிடுது. சிபிஐயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லிகிராம் சீமன் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரே ஒரு நபரால இது வந்து சாத்தியம் இல்லை. அதனால இந்த பாலியல் வன்கொடுமையில ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு கேங் ரேப் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க சிபிஐ. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே டைம்ல சந்தீப் கோஷ், அதாவது அந்த மருத்துவமனையோட பிரின்சிபலா இருக்கக்கூடிய, அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபலா இருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் அவர்கள் தான் மௌமிதா அவர்கள் வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மீடியா கிட்ட சொன்ன அந்த நபர். அவர் வந்து இந்த கேஸ் முடியறதுக்குள்ளேயே அவசரமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அதே சந்தீப் கோஷ் அவர்களுக்கு நேஷனல் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கல்கட்டால சேம் பிரின்சிபல் போஸ்ட் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதே எல்லாமே மக்கள் மத்தியிலையும் மருத்துவர்கள் மத்தியிலையும் பெரிய எதிர்ப்பையும் சந்தேகத்தையும் உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்கட்டா பகுதிக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியவங்களே மக்களோட சேர்ந்து நானும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது அதிகாரத்தில் இருக்கிறவங்களே வந்து ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டது மக்களிடையே வந்து பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பயங்கரமான விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலை நிறுத்தம் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் இணையதளத்திலையும் மக்களும் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. போராடக்கூடிய மருத்துவர்களுக்கு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல மேலும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா தொடர்ந்து வர வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.